ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் எல்லாரும் ஜெப சிந்தையிலே இருக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த நாட்களிலே எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்தார். அதிலே மிக குறிப்பாக ஆண்டவர் எரிகோவிலே ஊழியத்தை முடித்து அவர் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு குருடன், பிறவி குருடன், அவன் உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்திலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசு வழி வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்ட உடனேயே தன்னுடைய சத்தத்தை அதிகமாய் உயர்த்தி, நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அதிகமாய் சத்தம் போட தொடங்கினான். உடனேயே இதை பார்த்து கொண்டிருந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அவனை அதட்ட தொடங்கினார்கள். நீ ஏன் கத்துகிறாய்? நீ போதகருக்கு தொந்தரவு கொடுக்காதே, நீ அமைதலாயிரு என்று சொல்லி அவனை அதட்டின போது அவன் முன் கத்தினதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் சத்தமாய் கத்தினானாம். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எனக்கு இறங்க வேண்டும், இயேசுவே நீர் எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி கத்தினான். உடனே இயேசு நின்றார், அவனை அழைத்தார். ஹல்லேலூயா. அவன் ஏழைதான், அவன் பிறவி குருடன் தான், அவன் பிச்சை கேட்கிறவன் தான். ஆனால் அவனுடைய அந்த குரலுக்கு ஏசப்பாவல் நிற்காம இருக்கவே முடியல. ஹல்லேலூயா. இயேசு நின்றார், அவனை அழைத்தார். உடனே அவன் என்ன செய்தான்? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை களைந்து போட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றானாம். ஹல்லேலூயா. அவன் இதுவரைக்கும் பிச்சைக்காரன் என்கிற அலங்கோலத்திலே இருந்தவன் அந்த நாளிலே இயேசு தன்னை சுகமாக்குவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே பிறந்ததினாலே இயேசு அழைத்தாரே, ஆகவே எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவன் பரிபூரணமாய் நம்பினான். அல்லேலூயா. ஆகவேதான் அவனுடைய அந்த அலங்கோல வேஷத்தை அவன் தரித்து போட்டுவிட்டு தூக்கி எறிந்து விட்டு இயேசு அழைத்த உடனே பக்கத்திலே போனான். ஆண்டவர், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சுகத்தோடு கூட செல்லுவாயாக என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டுடைய அந்த வார்த்தையின்படியே அப்பொழுதே அவன் சுகமடைந்தான், இயேசுவை பின் சென்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமவே உலக வாழ்க்கை வாழும்போது அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற சூழ்நிலை வருகிறது. சில சின்ன காரியங்களுக்காக சில்லியா கூட இருக்கும், இந்த காரியத்தில் எனக்கு நீங்க பதில் தாங்கப்பா என்று சொல்லி சில நேரங்களில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம். நமக்கு பதில் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் வராத போது நாம் கூப்பிடுகிற சத்தத்தை குறைத்து விடுகிறோம், அல்லது சற்று நேரம் அமைதியாகவும் இருந்து போகிறோம். இந்த குருடனிடத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஒருவேளை மற்றவர்கள் அதட்டலாம், ஆண்டவருடைய செவிகளில் நம்முடைய சத்தம் சில நேரங்களில் கேளாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறதற்கு நாம் ஆயத்தம் தானா? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட இயேசுவிடத்திலே செல்லுகிறதற்கு நாம் இன்றைக்கு ஆயத்தம் தானா? அந்த ஆயத்தத்தோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. உங்களை நீங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டாம், நீங்கள் சத்தமிட்டு கூப்பிட வேண்டுமாம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன். முதலாவதாக ஆண்டவர் நின்று உங்களுடைய சத்தத்தை கவனிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என்னுடைய சத்தத்தை இந்த உலகத்தில் யாரும் கேட்கறதில்ல. என்னுடைய மன கோஷத்தை, என்னுடைய மன கலக்கத்தை யாரிடத்துல என்னால் சொல்ல முடிகிறதில்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே we feel down, நம்ம டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு சில நேரங்களிலே தள்ளப்படுகிறோம். சிலரிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்த்து அது கிடைக்காத போது நாம் சோர்ந்து போகிறோம், கலங்கி போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, டிசர்விங்கா இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவரிடத்திலிருந்து நாம் ஒத்தாசை கேட்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் நின்று மறு உத்தரவு கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இத்தனை நாட்களும் யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தோம்? யாரை நோக்கி நம்முடைய அங்கலாய்ப்பையும் வேதனைகளையும் நாம் தெரிவித்துக் கொண்டிருந்தோம்? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுற்றி இருக்கிற மனிதர்கள் வேஷம் போடுகிறவர்கள், ஒருவேளை நம்மோடு கூட உறவாடுகிறவர்கள் போல நமக்கு தெரியும். ஆனால் வேஷம் தரித்தவர்களாய் நம்மை சூழ இருக்கிற ஜனங்களை நம்புகிறோமா? அல்லது நம்மை அதிகமாய் நேசிக்கிற இயேசுவை நாம் நம்புகிறோமா? இன்னைக்கு ஆண்டவரே, என்னை நான் முழுவதுமாக உம்மிடத்தில் கொடுக்கிறேன். சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இராது போனால் நம்மை தப்புவிக்க யாராலும் கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய நண்பன் உண்டு, என்னோடு உறவாடுகிற என்னுடைய சகோதரர்கள் உண்டு, என் வீட்டார் உண்டு என்று பல நேரங்களில் நாம் நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இராதிருந்தால் ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. என்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, இந்த தனிமையின் பாதையிலே நான் இயேசுவை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:4 நாம் வாசிக்கிறோம், அநேக நேரங்களிலே நாம் கூப்பிடுகிறதே இல்லை. நாம் கூப்பிடுகிறதற்கான தடை ஏன் உண்டாகிறது? இந்த மனுஷனாகிய குருடன் எரிகோவின் பாதையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். எரிகோ என்பது சாபத்துக்கு இணையான பூமி. சாப பூமியிலே அவனுக்கு என்ன வேலை? அவன் ஒருவேளை அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இத்தனை நாட்களும் அவன் சாபத்தீடானதிலே அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு ஒருவேளை சாப பூமியாகிய உலகத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தோமானால், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஏன் நம்மால் ஆண்டவரை அநேக நேரங்களில் கூப்பிட முடிகிறதில்லை? இப்பிரபஞ்சத்தின் அதிகாரியின் அடக்கத்திற்குள்ளே, அவனுடைய அதிகாரத்திற்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிற வேளையிலே நம்முடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதபடிக்கு இன்னைக்கு ஒருவேளை குருடாய் இருக்கிறதே ஆனால், சாப பூமியிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே ஆனால், எக்காரணத்தினாலே என்னுடைய சத்தம் இன்னும் கேட்கப்படவில்லை என்பதை உணர வேண்டும் இன்றைக்கு. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் ஒளி ஒவ்வொரு நாளும் நம்மேலே வீசுகிறது. ஆண்டவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலே நம்மேலே சுவிசேஷத்தின் ஒளியை வீசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவிசுவாசிகளாகிய நம்மிலே அது இன்னும் கிரியை செய்ய முடியவில்லை. வாராவாரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். சம்பிரதாயமாக ஆண்டுடைய சபையிலே நாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவரே, இல்லையப்பா, நான் உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் எவைகளில் நாம் குருடராய் இருக்கிறோம்? நாம் முதலாவதாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதிலே ஏன் தடையுள்ளவர்களாக இருக்கிறோம்? முதலாவதாக ரோமர் 1:21 நாம் வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நாம் குருடரா இருக்கிறதற்கு, ஆண்டவரை தேடுகிறதற்கு நம்மளே தடையா இருப்பது என்ன? உணர்வில்லாத இருதயம். ஹல்லேலூயா. உணர்வில்லாதவர்களாக நாம் அநேக நேரங்களில் இருக்கிறோம். ஆண்டவரை பத்தின சிந்தனை நமக்கு உண்டு. ஆண்டவரை பத்தின சுவிசேஷத்தின் ஒளி நம்மிடத்திலே கிரியை செய்ய விரும்புகிறது. ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்கிறதில்லை. ஹல்லேலூயா. உணர்வில்லாத ஜனமாக நம்மளே எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் இன்றைக்கு ஆராய்ந்து யோசித்து பார்க்க வேண்டும்.
ஆண்டவர் மதிகேடரே என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை அழைத்தார். அவர்கள் யார்? வேதத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்தவர்கள், ஆண்டவருக்கென்று வாழ்ந்தவர்கள், பரிசேயர், சதுசேயர், ஆயக்காரர், வேத பாரகர் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்களை பார்த்து மாயக்காரரே, மதிகடரே என்று அழைத்தார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர்களை குருடர்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். குருடர்களை நடத்துகிற குருடர்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். வாசிப்போம் மத்தேயு 15:14. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். குருடராகிய நமக்கு குருடர்கள் வழிகாட்டுகிறதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். ஹல்லேலூயா, சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அதுதான் நாம செய்கிற தவறு. ஆண்டவராகிய இயேசு ஒருவர் நமக்காக இருக்கிற வேளையிலே அதை நாம் மறந்து போய் குருடர்களுக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்ப நேருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா, அவர்களை விட்டு விலகுங்கள். உணர்வில்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டாம். ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நான் செல்லுகிறதற்கு தீர்மானிக்கிறேன் என்று நாம் சொல்லும்போது, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிற அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க முடியும். இந்த வேத பாரகரை ஏன் மாயக்காரர் என்று ஆண்டவர் அழைத்தார்? இவர்கள் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்ட கூட்டத்தார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நாம எத்தனை பேர் நீதி செய்கிறதில்லை? நாம எத்தனை பேர் விசுவாசிகள் அல்ல? நாம எத்தனை பேர் கிருபையை மறந்து போனவர்கள்? எத்தனை பேர் மாயக்காரர்களாய் நாம் இருக்கிறோம்? நம்முடைய சுயமாய் நம்ம யோசித்தோமே ஆனால் அவரவருக்கு நன்றாய் தெரியும் நாம் உணர்வுள்ள இருதயம் உடையவர்கள் தானா. ஒருவேளை உணர்வில்லாதவர்களாய் இருப்போமே ஆனால், ஆண்டவரே, கர்த்தரை குறித்த பயம் எனக்குள்ளே பிறக்க இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். பரிசுத்தவானாகிய யோசேப்பு தன்னுடைய வாலிப வயதிலே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டவர். ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராகவே ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எங்க? சிறைச்சாலையிலே இருந்தார், பார்வோனுடைய வீட்டிலே இருந்தார். எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் இருக்க முடிஞ்சது? அந்த யோசேப்பு தன்னுடைய ஆத்துமாவிலே தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டவன், வெளியே ஒரு வேஷம் தரிக்காதவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் பார்வைக்கு நீதிமானை போல தென்படுகிற சிலர் உண்டு. அப்படி அல்ல. உணர்வுள்ள இருதயம் உடையவராக இந்த யோசேப்பு காணப்பட்டார். தவறு செய்கிறதற்கான சந்தர்ப்பம் வந்தபோது கூட அந்த தவறை ஏற்றுக்கொள்ள அவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அதை தான் நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது உபாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர்களை உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று அழைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உணர்வில்லாத இருதயம் உடையவர்களை ஆண்டவர் உண்மை இல்லாதவர்கள் என்று அழைப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்கள் தானா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளிலே நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? ஒருவேளை இல்லையானால் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் உண்மை இல்லாத பிள்ளைகள், மகா மாறுபாடுள்ள சந்ததி என்று வாசிக்கிறோம். வாசிப்போம் 32 உபாகம் 32:20. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். அவர்கள் உண்மை இல்லாத பிள்ளைகள். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசனை கெட்ட ஜாதி. ஹல்லேலூயா. இதில் ஏதாவது நம்மிடத்துல இருக்கா என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி. அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. உணர்வு இல்லாதவர்கள் யார்? அடிக்கடி ஆண்டவர் கடிந்து கண்ட போதும் அதிலிருந்து திருந்தாமல் இருப்பாங்க. பாருங்க, எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாமல் இருப்பாங்கல்ல, அவங்க தான் உணர்வு கெட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் உணர்வுள்ளவர்கள் தானா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம்.
இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய உத்தமத்தை நீங்கள் காத்து கொள்ளுகிறவர்கள் தானா? நீங்கள் உணர்வுள்ளவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையுள்ள பிள்ளைகள் தானா? நம்மை அதிகமாய் நேசிக்கிற பெற்றோருக்கு நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு கொஞ்சம் நாம யோசிக்க வேண்டிய நேரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னும் உணர்வில்லாது நாம் இருப்போமே ஆனால் இந்த சாப பூமியிலே நாம் குருடர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஞானம் அடைந்து தங்களுடைய முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுமானால் அதை விட கொடியது வேறு ஒன்றுமே இல்லை. ஆகவே ஆண்டுடைய முகம் எனக்கு மறைக்கப்படாதபடிக்கு கர்த்தரை நோக்கி நான் இன்றைக்கு கூப்பிடுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆண்டவரிடத்தில் கூப்பிடுகிற சத்தம் கேட்கப்படாததற்கு ஒரு முக்கியமான காரணம், அநேக நேரங்களிலே நாம் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இரண்டாவதாக கீழ்ப்படியாதவர்கள், முதலாவதாக உணர்வில்லாதவர்கள், இரண்டாவதாக கீழ்ப்படியாதவர்கள். இவன் ஏன் கீழ்ப்படியாதவர்கள்? தங்களுடைய சுய நீதியை அவர்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தங்களை தாங்களே மேன்மை பாராட்டுகிற கூட்டத்தார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய விரும்பாதவர்கள். ஆதி மனுஷர்களாகி ஆதாமும் ஏவாளும் செய்த தவறு என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனது. ஆண்டுடைய சத்தத்தை விட்டுட்டு ஒரு வேறு சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தார். ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். நீங்கள் சகலத்தையும் ஆண்டு அனுபவியுங்கள், ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு வேற்று சத்தம் கேட்கிறது. அந்த வேற்று சத்தம் என்ன சொன்னது? நீங்கள் அதை புசிக்கிற நாளிலே சாவதில்லை, நீங்கள் தேவதூதர்களை போல ஆவீர்கள் என்று சொன்னது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது வேற, இந்த வேறு சத்தம் என்ன சொன்னது? ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா சொன்னது, ஆப்போசிட்டா சொன்னது. ஆப்போசிட்டா சொன்னது அட்ராக்டிவா இருந்துச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆப்போசிட்டா கேட்டது காதுகளுக்கு இனிமையாக இருந்தது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் கேட்கிற சத்தம் நம்முடைய காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறதானா அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்துடுறோம். ஹல்லேலூயா. அதுதான் பூமிக்கு கீழ்ப்படிந்து போகிறது, உலகத்திற்கு கீழ்ப்படிந்து போகிறது. தங்களுடைய சுய நீதியை பேசுகிறவர்கள். இதில் என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் செய்கிறது தானே நானும் செய்தேன் என்று பேசுகிற கூட்டத்தார் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் விலகிவிடுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்கள் இவர்கள். 3ஆம் அதிகாரம் ஆதியாம் 3:6 நாம் வாசிக்கிறோம். அவங்க ஏன் பாவத்துக்குள்ள ஆனாங்களாம்? வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறதென்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஐயோ பரிதாபம். அவங்களுக்கு தெரியாது பெரிய சாபத்துக்குள்ள விழ போறாங்கன்னு தெரியாம அந்த ஒரு சத்தம் கொஞ்சம் அட்ராக்டிவா கொஞ்சம் ஆசையா பேசின உடனேயே செவி கொடுத்து சாபத்திற்குள்ளானவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு கீழ்ப்படியாமை, ஒரு சின்ன கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை புசிப்புக்கு நல்லதாக இருக்கலாம், பார்வைக்கு இன்பமுள்ளதாக இருக்கலாம், இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் அதற்கு விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லும் போது ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நாம் எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? உபாகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவனை ஆண்டவர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாராம். யாரு?
கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உடையவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்கு நிச்சயமாய் தேவை. இந்த சாப பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய மன்னிப்பு இல்லாதிருந்தால் நாம் மடிந்து போய்விடுவோம். ஆகவே ஆண்டவரே, நான் கீழ்ப்படியாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அடுத்ததாக, முதலாவதாக உணர்வில்லாதவர்கள், இரண்டாவதாக கீழ்ப்படியாதவர்கள், மூன்றாவதாக வாசிப்போம் மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். போதும். ஏசாவை வெறுத்தாரா? யாரை சிநேகித்தாரு? யாக்கோபை சிநேகித்தார். 2 பேரும் ட்வின்ஸ், 2 பேருமே ரெட்ட பிள்ளைகள். இந்த ரெட்ட பிள்ளைகளிலே ஆண்டவர் ஒருவனை நேசித்தார், ஒருவனை பகைத்தார். காரணம் என்ன? இவளுடைய குணத்திலே ஜாக்கிரதை இல்லாதவனா இருந்தான் இந்த ஏசா. ஹல்லேலூயா. He was not alert about his surroundings. அவன் செய்ய வேண்டியதிலே சற்று அலட்சியமாக செய்தான். அவன் ஆசீர்வாதங்களிலே அலட்சியமாக இருந்தான். இன்றைக்கு நம்மளே நிறைய பேர் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல ஜாக்கிரதையாய் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாயில்லை. நாம் அலட்சியமுடையவர்களாக இருக்கிறோம். நாம் வாசிப்போமே, ஆனால் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். மூன்றாவதாக ஜாக்கிரதை இல்லாதவர்கள். ஜாக்கிரதை உள்ளவர்கள் உடைய கை உலகையே ஆளுமாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏசா தனக்கு உரிய ஆசீர்வாதங்களை கூட ஆளுகை செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. அந்த நாட்களிலே தகப்பன் தன்னுடைய பெரிய குமாரனை, அதாவது முதல் பேரான குமாரனை ஆசீர்வதிக்கிறதற்கான எல்லா தகுதியும் உடையவராக இருந்தார். அந்த நாட்களில் அவர் முதலாவது ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த முதற் பேரான பிள்ளைக்கு தான் அந்த நாட்களிலே வந்து அடையும். ஆனால் அவன் கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததினால, ஜாக்கிரதையாக இராமல் போனதினாலே ஆண்டவர் இந்த ஏசாவை வெறுத்து தள்ளினார். ஹல்லேலூயா. அவர் காரணம் என்ன? ஒரு வேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமாய் எண்ணினான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்திலே சில ஆசீர்வாதங்கள் நமக்கென்று தரப்படும் போது அவைகளிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா? என்னை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம நினைக்கிறோம் அந்த தற்காலிகமான ஆசை நிறைவேறினா போதும், இன்னைக்கு நாம் மனமகிழ்ச்சியா இருந்தால் போதும் என்று ஆண்டவன் நமக்காய் வைத்திருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் அவமதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஜாக்கிரதை உள்ளவனாய் மாற என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை சிநேகிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். என்ன சொன்னார்? என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவரை நோக்கி கூப்பிட நம்மிடத்துல தடை என்ன? நம்மிடத்துல உணர்வில்லை. நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம், நாம் ஜாக்கிரதை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு இவைகளை துறந்து விட்டு உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அடுத்த பகுதியாக எரேமியா 33:3 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நம்முடைய தடைகளை விட்டு கூப்பிடுவோமே, ஆனால் அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. He stands for you. ஆண்டவர் நின்று நம்மை அழைப்பார். நாம் அவர் அழைக்கும் போது அவரிடத்துல போக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன உத்தரவு கொடுப்பாராம்? ஆதியாம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கிற உத்தரவு மங்களமான உத்தரவு. என்ன உத்தரவு?
சொல்லுங்களேன். இந்த வார்த்தை எனக்கு வாசித்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மங்களமான உத்தரவு. மங்களம் என்கிற வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ஒரு செழிப்பை காண்பிக்கிற ஒரு வார்த்தை. மங்களமான உத்தரவு அருளுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன உயர்வுக்கு நேராக நீங்கள் செல்லுகிறீர்களோ அந்த உயர்விலே ஆண்டவர் மங்களமான உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த படி முதல் படியாக இருக்கலாம். நீங்கள் படிப்பை முடித்துவிட்டு அடுத்து உங்களுடைய வேலைக்கான பிரயாணத்திற்குள்ளே நீங்கள் போகலாம். அல்லது சில பிள்ளைகள், நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் +2 எழுதின பிள்ளைகள் எல்லாரும் பாஸ் ஆகியிருக்காங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் எல்லாரும் அடுத்ததாக எடுத்து வைக்கிற முதல் படி அவர்களுக்கு மங்களமான உத்தரவாக அமையும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அது மங்களமான உத்தரவாக அமையும். இந்த பார்வோன் முதலாவதாக மந்திரவாதிகளை அழைத்து தனக்கு விடுதலை கிடைக்குமா, தனக்கு நல்ல உத்தரவு கிடைக்குமா என்று அவன் அறிய ஆவலாக இருந்தான். ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஹல்லேலூயா. மங்களமான உத்தரவு கொடுக்க முடியல. ஆனால் யாரால மங்களமான உத்தரவு கொடுக்க முடிஞ்சதுன்னா தேவனாலே கொடுக்க முடிஞ்சது. ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்த யோசேப்பு வாயை திறந்து பேசின போது மங்களமான உத்தரவு உண்டானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மங்களமான உத்தரவை நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, நான் செய்ய போகிற இந்த தொழிலிலே, நான் செய்ய போகிற இந்த வேலையிலே, நான் செய்ய போகிற என்னுடைய படிப்பின் உயர்விலே எனக்கு மங்களமான உத்தரவு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? இது என்ன கனவு கண்டார் இந்த பார்வோன்? 7 செழுமையான மாடுகள் நதி ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறது. இது சற்று நடந்து வந்து கொண்டிருக்க போது 7 கேவலமான மாடுகள் வருகிறது. அது பார்க்க அவலட்சணமா இருக்கிறது. ஆனா என்ன நடந்துச்சு? இந்த 7 கேவலமான மாடுகள் இந்த 7 செழுமையான மாடுகளை விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா. அப்ப ஏதோ பெரிய அழிவு நடக்க போகிறது என்பது மாத்திரம் இந்த ராஜாவுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. ஆனா என்ன நடக்க போகுது, அதிலிருந்து என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியல. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ப்ராப்ளம்ஸ் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அந்த போராட்டங்களை தவிர்த்து ஜெயம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் மங்களமான உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் மங்களமான உத்தரவு என்பதற்கான பதில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனையே வராதுன்னு நினைக்காதீங்க, போராட்டமே வராதுன்னு நினைக்காதீங்க. போராட்டத்தின் மத்தியிலே பதில் ஆண்டவர் கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்க கூடுமா? ஆனால் யாருக்கு கிடைக்கும்? உணர்வுள்ளவங்களுக்கு கிடைக்கும், கீழ்ப்படுகிறவங்களுக்கு கிடைக்கும், ஜாக்கிரதையா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமே ஆனால் கிடைக்கும். அடுத்ததாக சங்கீதம் 65 அதிகாரம் 5 வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது. என்ன உத்தரவு அருளுவாரா? வாசிப்போம். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். நீதியுள்ள உத்தரவு தருவாரா? முதலாவதாக மங்களமான உத்தரவு தருவார். அடுத்ததாக நீதியான உத்தரவு தருவார். நியாயமா என்ன செய்யணுமோ அதை செய்வார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நியாயமா நீதியோடு கூட கிடைக்க வேண்டிய பதில் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உண்டாகும். தானியேலுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது. இந்த தானியேல் கர்த்தரை நோக்கி கதறி ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததை தவிர அவர் வேற எந்த தவறும் செய்யவில்லை. அவரிடத்திலே குற்றம் காணுகிறதற்காக 120 தேச அதிபதிகள் கூடினார்கள். ஹல்லேலூயா. திட்டஞ்சாத்தினாங்க. இவங்க எல்லாரும் 120 பேர். இந்த தானியேலை ஆண்டவர் இவர்கள் எல்லாருக்கும் மேலே உயர்த்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த தானியேலுக்கு விசேஷித்த ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 120 தேசாதிபதிகளுக்கும் அது ரொம்ப இவர் மேலே எரிச்சலை உண்டாக்கியது. ஆகவே இந்த தானியேலை எப்படியாவது விழத்தள்ள வேண்டும் என்று ஆலோசித்தார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. ஹல்லேலூயா. நீதியுள்ள உத்தரவு அருளுகிற தேவன் இந்த தானியேலோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இவரை தூக்கி சிங்கக்கபியில போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியான உத்தரவை என் ஆண்டவர் அருளுகிறார். கடைசியாக எரேமியா 33:3 சொல்லுகிறது. நாம சின்ன காரியம் ஒருவேளை கேட்டுட்டு இருப்போம்.
சாதாரணமான ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு இருப்போம். ஆனால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹி டிக்ளேர்ஸ், அவர் அறிவிக்கிறார். அதை எடுத்து கொள்ளுகிறது நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. அதற்காக தான் நம்ம முதல் 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். உணர்வு வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும், ஜாக்கிரதை வேண்டும். இவைகளோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே நீங்கள் உங்களுடைய கை கெட்டாத காரியங்களை காண்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்டால் மாத்திரம் போதாது, அதை அனுபவிக்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசித்தோமே, ஆனால் சாலமோன் அவர் ராஜாவாக்கப்பட்ட போது ஆண்டவரிடத்திலே ஒரு உகந்த விண்ணப்பம் செய்தாராம். ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் நியாயம் செய்கிறதற்கு ஞானத்தை தாங்க. எனக்கு ஞானம் இல்லை, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு? அவர் கேட்டதை மட்டுமா கொடுத்தார்? அவர் கேட்டதையும் அவர் கேட்காததையும் சேர்த்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கேட்கிறதையும் நீங்கள் கேளாத ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு எட்டாத ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நிறைவாய் தருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளையாகிய ராஜாவுக்கு இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் காரணம் என்ன? இவர் நோக்கி கூப்பிட்டது உகந்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது அது உகந்ததாக மாற வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திலே மாற்றம் தேவை. அடுத்ததாக 2 ராஜாக்கள் 4:2 கடன் பட்டிருந்த ஒரு ஸ்திரீ எலியா தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறார்கள். இந்த தீர்க்கதரிசி அவளை பார்த்து சொன்னார், நீ போய் இப்படி செய். ஹல்லேலூயா. ஒரு ஆலோசனை தான் சொன்னார். அந்த சொன்ன ஆலோசனை அவள் கீழ்ப்படிந்த போது அவளுடைய கடன் மாற வழி பிறந்தது. ஹல்லேலூயா. அவளுடைய அன்றாட வாழ்க்கைக்கான பதில தான் அவள் கேட்டு வந்தாள். ஆனால் அவளுடைய கடன் நிரந்தரமாய் மாற கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சின்ன ஒரு காரியம், இன்னைக்குள்ள காரியத்தை நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பதில் நிரந்தரமான பதிலாக, நிரந்தரமான தீர்வாக மாறும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய எஜமானாகிய எலியாவை கேட்கிறார், உனக்கு என்ன நான் செய்யணும்? ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டபோது இவர் சொன்னார், உம்மிடத்தில் இருந்த ஆவி எனக்கு 2 மடங்கு தேவை. ஹல்லேலூயா. நீ கடினமானதை கேட்டாய், ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது நீ என்னை பார்ப்பாய், ஆனால் அந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கண்டிஷன் அந்த இடத்துலையும் போடப்பட்டது. நோக்கி பார்த்த வேளையிலே அவர் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பம் உகந்ததாக இருக்க வேண்டும். நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஸ்திரீ அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே நிரந்தரமான பதில் உண்டாயிற்று. கடைசியாக நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இடத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நோக்கி பார்க்கிறதற்கு இன்றைக்கு ஆயத்தம் தானே? ஆண்டவரே, நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன். மனுஷருடைய கரங்களை நான் பார்த்து அது எனக்கு வீண் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆண்டவரே, உண்மையே நோக்கி நான் பார்க்கிறேன். அப்படியே கண்களை மூடுங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சத்தமிட்டு கூப்பிட போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நம்மிலே கிரியை செய்யும்படியா எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் போதாதே. ஹல்லேலூயா. அப்ப தேவையே இல்லையா? எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, எனக்கு கீழ்ப்படுதலின் உள்ளத்தை தாங்க. ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையாயிருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிற இந்த வேளை என்னுடைய சத்தமுடைய செவிகளிலே ஏறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை
சொன்னீரே ஆண்டவரே, கருத்தாய் விசாரித்தனுடைய காரியங்களை நீங்க மேல் போட்டுக் கொள்ளுங்கப்பா. சொல்லுங்க எல்லாருமே, என்னுடைய காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷனிடத்துல நான் போய் சொல்லுகிறதில்லை ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. நான் எனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவித்து அவைகளை சுதந்திரிக்க செய்திருளுங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாப பூமியிலே குருடாக்கி வைத்திருக்கிற எங்களுடைய குணங்களை நாங்கள் மாற்றிவிட்டு ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஒரு விசை ஆண்டவரே எங்களை நோக்கி பார்த்து மங்களமான உத்தரவு தாங்கப்பா, நீதியான உத்தரவு தாங்க. எங்களுடைய கை கெட்டாத தூரத்திலே எங்களை நீங்கள் கொண்டு செல்லுங்கப்பா. எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.